ஆல் நியூ ஹுண்டாய் வென்யூவோட நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டான HX5+ இங்கே நம்ம கூட இருக்குது. வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஈவன் தோ மிட் வேரியண்ட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து உங்களுக்கு டாப் எண்டோட லுக்கே கொடுத்துருக்குறாங்க. ப்ராப்பரான எல்இடி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. குவாட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் நம்ம பார்க்க முடியுது. கிளாஸ் பிளாக் கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ராங்கான அந்த பம்பர் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது. மஸ்குலரான டிசைன் லாங்குவேஜ் இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடாப்டட் K1 பிளாட்ஃபார்மோட ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை இங்கே தாராளமாக பார்க்க முடியுது. 20mm வீல் பேஸ் வந்து இன்னுமே லெங்க்தன் ஆகிருக்கு இந்த ஆல் நியூ வென்யூவில். அண்ட் அகெயின் பார்த்தாலே பழைய வென்யூவோட நல்ல சைஸ் வைஸ் டைமென்ஷன் வைஸ் க்ரோ ஆகிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. சைட் ப்ரொஃபைல்ஸ்லையும் எதை வச்சும் இது வந்து மிட் வேரியண்ட் அப்படின்ற சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் டாப் வேரியண்ட்டோட டிசைனு எக்ஸப்ட் ஃபார் த ஃபேக்ட் இங்கே உங்களுக்கு 15 இன்ச்சஸ்க்கான வீல்ஸ் கிடைக்குது. ஸ்டீல் கேப்ஸ் கிடைக்குது. அலாய் வீல்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூஆர் சார்ட்டட். ரியர் செக்ஷன் ஆஃப் தி ஆல் நியூ வென்யூ என்னோட ஃபேவரட் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லிக்கான டெயில் லேம்ப்ஸ் பார்க்க முடியுது. எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் இந்த ஜென்ரேஷனில் இண்டிகேட்டர்ஸ் வந்து கீழே வந்துருச்சு. ரிவர்ஸ் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்லி பம்பரில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். புதுசாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வென்யூ பிராண்டிங்கை வந்து அழகாக ஒரு கிளாஸ் என்கேஸ்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாஸோட இன்னர் சைடில் இந்த வென்யூ பிராண்டிங் வந்து நம்ம பார்க்க முடியுது. டிசைன் லாங்குவேஜை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஹுண்டாயோட குளோபல் போர்ட்ஃபோலியோவை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் இஸ் அ ஃபுல் வின். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆன் மை ஃபுல் வீடியோ. டூ செக் அவுட்.